அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசையை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மகா சிவராத்திரியை பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. மகா சிவராத்திரி விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படும் விழாவாகும். மாசி மாத தேய்பிறை சதுர்த்தியில் கடைபிடிப்பது மகா சிவராத்திரியாகும். அப்படிப்பட்ட விழா இந்த பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி கடைபிடிக்கப்படுகிறது. சிவனின் அருளை பெற, அதுவும் முக்தியை தரக்கூடிய வல்லமை வாய்ந்த மிக சிறப்பு வாய்ந்த நாளாக கொண்டாடுவது தான் இந்த மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி தினத்தில் 4 கால பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறும். இதில் பங்கேற்று இறைவனை வழிபட வேண்டும். இந்த ஆண்டு சிவராத்திரி விழா பல சிவாலயங்களில் நாடு முழுவதும் கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. பிரசித்தி பெற்ற காலாஸ்திரியில் சிவன் கோயிலிலும் ராமேஸ்வர ராமநாத சாமி கோயிலிலும் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக தொடங்கும். சிவராத்திரியில் விரதம் இருந்தால் அற்புத பலன்களை பெறலாம். சிவராத்திரி விரதம் நமக்கு முக்கியமான 2 விஷயங்களை எடுத்து கூறுகின்றன. நம்முடைய அன்றாட தேவைகளில் மிக முக்கியமான ஒன்று உணவு, மற்றொன்று தூக்கம். இவ 2க்காகவும் தான் அனைவரும் ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறோம். சிவராத்திரி தினத்தில் மட்டுமல்லாது உணவு, தூக்கம் 2ஐயும் மறந்து சிவபெருமான அருளை வேண்டி நாள் முழுவதும் கண் விழித்து விரதம் இருப்பதுதான் இந்நாளின் நோக்கமாகும். மகா சிவராத்திரி அன்று கண் விழித்திருக்கும் பக்தர்களுக்கு சிவபெருமானும் எம்பெருமானின் திருவருளால் அவங்களுக்கு அற்புத பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது சாஸ்திரங்கள் கூறுகின்றன, கருத்தில் கொள்ளுங்க. மகா சிவராத்திரி மகத்துவங்கள் பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி 4 ஜாமங்களுக்கும் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முக்தி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும். சிவராத்திரி அன்று ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானுக்கு மனதில் அபிஷேகம் செய்து சிவனை வழிபடலாம். மகா சிவராத்திரி தினத்தன்று அபிஷேகத்துக்குரிய பொருட்களை வாங்கி ஆலயத்துக்கு கொடுப்பவர்கள் பரமானந்த நிலையை அடைவார்கள் என்பது ஐதீகம். சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாக வரை சிவ பூஜை செய்வர்களுக்கு எல்லா பாக்கியம் கிடைக்கும் என்பது புராணம். ஒரு வருடம் சிவராத்திரி இருப்பது என்பது 100 அசுத்தியமா யாகம் செய்யும் பலனையும் பல தடவை கங்கை ஸ்நானம் செய்த பலனையும் தருவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சிவராத்திரி அன்று ஒவ்வொரு ஜாம பூஜையும் போதும் சிவபுராணத்தை வாசிப்பது மிகுந்த நன்மையை தரும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவர்களுக்கு அற்புத பலன்கள் பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி விரதம் மன அமைதியை தரும். சிவ நாமம் என்ற எப்போது, அதாவது சிவனுடைய நாமத்தை ஒலிக்கும் போது அது ஒரு விதமான ஆற்றலை கொடுத்து மனதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபட்டால் காரியங்கள் வெற்றியையும் உண்டு. இந்த புனிதமான நாளில் விரதம் இருப்பது ஒரு ஜாதகர்களுக்கும் தங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவை கழித்து இந்த ஜென்மத்தில் அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். மன நிம்மதியை ஏற்படுத்தி தரும். சண்டை சச்சரவுகளை நீக்கி அருளை வழங்கும். அதேபோல் அதாவது திருமணம் காலதாமதமாக ஆகிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய பாக்கியத்தை தரும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரும். அதனால் அனைவரும் இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றிக்கொள்ள இந்த நாளை பயன்படுத்துங்க. நியாயமான எண்ணங்களாக இருந்தால் 100% நிறைவேறும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.